சின்ன கிராமம், பேரு சந்திரவயல். அங்க ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஒரு பழைய பாதை இருக்கு. ஆனா யாரும் அதுல போறதில்லை. ஏன்னா அந்த பாதையில போனவங்க திரும்பி வரலன்னு ஒரு பேச்சு உண்டு. ஆனா கதையோட ஹீரோ மணி ஒரு தைரியசாலி இளைஞன். இந்த பேச்சை நம்பலை. ஒரு நாள் இரவு மணி அவனோட நண்பர்கள் கூட பந்தயம் வச்சான். நான் இந்த காட்டு வழியில நடந்து மறுபக்கம் போய் திரும்பி வரேன்னு சவால் விட்டான். நண்பர்கள் எல்லாம், டேய் வேணாம், அங்க பேய் இருக்குன்னு பெரியவங்க சொல்றாங்க எச்சரிச்சாங்க. ஆனா மணி கேட்கல. ஒரு டார்ச் லைட், கொஞ்சம் தண்ணி, ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள பயணமானான். முதல்ல எல்லாம் சாதாரணமா இருந்துச்சு. மரங்களுக்கு நடுவுல காற்று சிலு சிலுன்னு வீசுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. சலக் சலக் யாரோ இலைகளை மிதிக்கிற மாதிரி. மணி டார்ச்சை திருப்பி பார்த்தான். ஆனா ஒண்ணுமே இல்லை. காற்றுதான் மனசுல நினைச்சுக்கிட்டு நடந்தான். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பழைய கல் மண்டபம் தெரிஞ்சது. அதுல ஒரு உருவம் நின்று இருந்த மாதிரி தெரிஞ்சது. மணி டார்ச்சை அடிச்சான். ஒரு பொண்ணு வெள்ளை சேலையில தலை குனிஞ்சு நின்று இருந்தா. மணிக்கு உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சு. யாரு நீன்னு கத்தினான். அந்த உருவம் மெதுவா தலைய தூக்குச்சு. முகமே இல்ல, வெறும் கருப்பு நிழல் மாதிரி ஒரு வெற்றிடம். மணி பயந்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சான். ஆனா அவன் எவ்வளவு வேகமா ஓடினாலும் அந்த உருவம் அவனுக்கு பின்னாடி வந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்துல அவன் கால் தடுக்கி கீழே விழுந்தான். அந்த உருவம் அவன் மேல நின்னு ஒரு மிருதுவான குரல்ல, ஏன் இங்க வந்தன்னு கேட்டுச்சு. மணிக்கு வியர்த்து வழிஞ்சது. தெரியாம வந்துட்டேன், போயிடுறேன் கெஞ்சினான். அப்போ அந்த உருவம் சிரிச்சது. அந்த சிரிப்பு காடு முழுக்க எதிரொலிச்சுது. போக விட மாட்டேன்னு சொல்லி அவனை நோக்கி கையை நீட்டுச்சு. மணி கண்ணை மூடிக்கிட்டு கத்தினான். ஆனா அடுத்த நொடி எல்லாம் அமைதியாச்சு. கண்ணை திறந்து பார்த்தான். அந்த உருவம் இல்லை. ஆனா அவன் கையில ஒரு பழைய வளையல் இருந்தது. அதுக்கு மேல ஒரு பேர் செதுக்கப்பட்டு இருந்தது, சந்திரா. மறுநாள் காலையில மணி கிராமத்துக்கு திரும்பி வந்தான். ஆனா அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான பயம் இருந்தது. அவன் அந்த வளையலை யாருக்கும் காட்டலை. ஆனா இரவு நேரத்துல அவனோட ரூம்ல இருந்து ஒரு பெண்ணோட சிரிப்பு சத்தம் கேட்டதா கிராமத்துல பேசிக்கிட்டாங்க. மணி அதுக்கப்புறம் அந்த காட்டு பக்கமே போகல. ஆனா அவனோட கனவுல அந்த முகமில்லாத பெண் தினமும் வந்து, நீ என்னோடவன் சொல்லிட்டே இருந்தா. என்ன திகிலா இருந்ததா? இன்னொரு கதை சொல்லவா, இல்ல இது போதுமா?